இக்கரைக்கு அக்கறை பச்சை. இங்க இருந்தா அங்க போக தோணும், அங்க இருந்தா இங்க வர தோணும். என்னைக்கு போவோம், என்னைக்கு வருவோம், எத்தனை பிறவி எடுப்போம்னு சொல்லி இந்த முறையை நிறைவு செஞ்சிடறேன். இன்னும் ஒரு 3 நிமிஷம் கேட்டா போதும். பாருங்க, சிருஷ்டி சக்கரம், வேர்ல்டு டிராமா வீல், உலக நாடக சக்கரம். இதுக்கு பேர் கால கடிகாரம். இந்த கால கடிகாரம் ஒரு தடவை சுத்துனா 5000 வருஷம். இந்த 5000 வருஷத்துல ஒரு மனித ஆத்மா 84 பிறவி எடுக்கும். இப்போ நீங்க 84வது உடல்ல இருக்கீங்க. அடுத்த பிறவி 85 கிடையாது, 1. கடிகாரத்துல 1ல இருந்து 12, திருப்பி 1. 1வது பிறவி நீங்க எல்லாரும் டெல்லி யமுனை நதிக்கரையில பிறப்பிய. 84வது பிறவி இப்ப எந்த ஊர்ல பிறந்தியோ அங்க பிறந்துவிய. இது ரிப்பீட் ஆகும். வாழ்க்கை ஒரு வட்டம். இந்த படத்தோட ரகசியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க இங்க நின்னு இந்த ஞானத்தை கேக்குறீங்கல்ல, இது புதுசு கிடையாது. இன்னைக்கு என்ன கிழமமா? புதன். இன்னைக்கு பிரதோஷம். அன்னைக்கு இதை கேட்கறது புதுசு கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னால இதே நாள் இதே டைம் இங்க நின்னு கேட்டீங்க. இன்னைக்கு கேக்குறீங்க. இன்னையில இருந்து கரெக்டா அடுத்த 5000 வருஷம் கழிச்சு வீரவல்லூர்ல இருந்து நான் வந்துருவேன். நீங்க இப்படி வந்துருவிய. இதே முகம், அதே ரோஸ் கலர் சட்டை, சார் அதே பட்டை தான், ஒரு இம்மி மாறாது. ஏமா நீ இதே வெள்ளத்து பட்டாலும் போட்டிருப்ப. எப்படி சார் நான் நம்புறதுன்னு நீங்க கேட்கலாம். ஒரு 4 உதாரணம். நம்ம ஒவ்வொரு ஆத்மாவிலையும் நாம வாழ்ற அந்த 84 பிறவி ரெக்கார்டு உள்ள இருக்கு. ஒரு மெமரி கார்டு மாதிரி இருக்கு. உங்க பழைய பிறவியை நீங்க எப்ப பார்க்கலாம் தெரியுமா? நல்லா தூங்கி கண் முடிச்சா 2 அனுபவம் ஆகும். சில கனவு உங்களால சொல்ல முடியும், நிறைய கனவு கண் முடிச்ச உடனே மறந்துடும். இவ்வளவு நேரம் நான் எதையோ பாட்டுன்னு தோணும், சொல்ல முடியாது. என்ன காரணம்னா நம்ம ஆன்மாவுல 84 கோடுகள் இருக்கு, பிறவி கோடுகள். இந்த ஆத்மா ஒளி 84ல இருக்கு. தூக்கத்துல அது 74ல போய் உட்கார்ந்துச்சுன்னா அந்த பிறவி மனக்கண்ல தெரியும். ஒரு 10 பிறவிக்கு முன்னால